வணக்கங்க. இன்றைக்கி மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கலை பற்றி விஸ்தாரமாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இந்தியாவில் இந்த ஜிடிபியில் ப்ரைவேட் கன்சம்ஷனுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இந்தியன் எக்கானமியில் 56 58% ப்ரைவேட் கன்சம்ஷன். ப்ரைவேட் கன்சம்ஷன்லாம் நீங்களும் நானும் செலவு பண்ணுறது தான் ப்ரைவேட் கன்சம்ஷன். இந்த ப்ரைவேட் கன்சம்ஷன் ஒரு வருஷத்தில் முந்தினா 10%க்கு மேலே க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஆனால் இது இப்போ 4லேருந்து 4.5% க்ரோ ஆகுது. ஸோ 2002 to 2003 வாஜ்பாயோட கடைசி வருஷத்துலேருந்து போன 20 வருஷத்தில் இவ்வளோ ஸ்லோவாக க்ரோ ஆனதே கிடையாது. அப்படின்னா இது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுருக்கிறோன்னா, ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன்கிட்ட கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டாவோட சேல்ஸு, அதுக்கப்புறமா கேம்பஸ் ஆக்டிவ்வேரோட சேல்ஸு, ரிலாக்ஸோவோட சேல்ஸு, லக்ஸு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி உள்ளாடைகள், செருப்புகள், இதோட செலவெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்பேரல் சேல்ஸும் குறைஞ்சி போயிடுச்சுன்னு மக்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக எக்கானமியில் சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படின்னா டோட்டல் ஜிடிபி டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள். இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் அரௌண்ட் $2000 இருக்குது. ஸ்ரீரங்கராஜன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, அது 4 மடங்கு 5 மடங்கு போனால் தான் நம்ம ஒரு வல்லரசு ஆக முடியும் அப்படிங்கிறத 92 வயசு இருக்கிற ஒரு எக்கனாமிக்ஸ் மேதையாக இருக்கிற ஸ்ரீரங்கராஜன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ரீசெண்டாக நான் யூடியூப்பில் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வருஷம்தான் 5 வருஷம் கழித்து ப்ரீ பேண்டமிக் லெவலுக்கு வரலாமான்னு கார் மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் இருக்குது. இந்த 2 வீலர் சேல்ஸை நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ப்ரீ பேண்டமிக் லெவலில் டச் பண்ணல, அடுத்த வருஷம்தான் டச் பண்ணும். அப்போது போன ஆல் டைம் ஹை பக்கம் இன்னும் போகலங்கிறது தெளிவாக தெரியுது. இவ்வளோ தூரம் நீங்கள் போனது கார் சேல்ஸ் ஏறினது ஹை எண்ட் கார் சேல்ஸ் தான் ஏறி இருக்குது. எஸ்யூவி சேல்ஸு, லக்ஸுரி வெஹிக்கிள் சேல்ஸ் தான் மேக்ஸிமம் ஏறி இருக்குது. இந்த 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற காரோட சேல்ஸு கம்மியாக இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற கார் சேல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன கடை நம்மளுக்கு இது காட்டுதுன்னா, 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிற கார்ஸு தான் கார் வாங்குகிறாங்க. இந்தியாவில் எவ்வளோ பேரால் 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்க முடியும்னு நீங்களே பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் எவ்வளோ பேரால் ஒரு 25,000 ரூபாய் மாதம் இஎம்ஐ கட்ட முடியும்? முக்கால்வாசி பேர் 15,000 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதே கிடையாது. அவன் மாத சம்பளம் ஃபுல்லாக கார் இஎம்ஐ இருந்தால் தான் அவனால் அந்த காரையே வாங்க முடியும். இது உண்மை. இந்தியாவில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு டோட்டலாக சீட்ஸு 101 மில்லியன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மில்லியன் 10 லட்சம். அப்போ 10 கோடி இந்தியன் பேருக்கு மேலே ப்ளெயினில் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது 23-24ஓட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 23-24 என்டையர் இயர்லேயே 150 மில்லியன் தான். 2019-20 தான் பீக்கு. அந்த பீக்கு இன்னும் நம்ம ரீச் பண்ணல. இருந்தாலும் இந்த வருஷம் 150 மில்லியனை தாண்டும்னு எதிர்பார்க்கறது. அதுக்கு ஹவாய் செருப்பு போட்டவெல்லாம் ப்ளைனில் போகிறான் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம சுத்த காட்ட வேண்டியது, இந்த 10 கோடியில் திரும்பி ப்ளைனில் போகிறவனையும் நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க. நான் வேலை விஷயமாக 4 வாரத்துக்கு முன்னாடி துபாய் போனேன். அடுத்த 1 வாரம் போகல. அதுக்கு அடுத்த வாட்டி மதுரை போனேன். நேற்று டிசிஎம் இவன்ட்ட பேசுறதுக்காக கோயம்புத்தூரில் போனேன். நானே 8 வாட்டி ஃப்ளைட்டில் போயிட்டேன். அது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ஃப்ளைட் யூஸ் பண்ணுறவங்க குறைச்சிட்டிங்கன்னா 10 கோடியிலேருந்து 4 கோடி 5 கோடியிலேருந்து 6 கோடி பேர் தான் ஃப்ளைட்டில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் போகிறாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? 140 கோடி.
அதில் 8 கோடினே வச்சுக்கோங்க. யூனிக் ஃப்ளையிங் ஐடென்டிட்டி 8 கோடி இல்லை, உங்களுக்காக 8 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட 4% இந்தியன் தான் ஃப்ளைட்டில் போகிறோம். முக்கால்வாசி பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் கனவு. இந்தியாவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சூப்பராக இருக்குது அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. உங்களை சுற்றி வேலை செய்கிறவங்க எவனாவது வீடு வாங்குகிற நிலைமையில் இருக்கானான்னு பாருங்கள். Tier 1, Tier 2, Tier 3 சிட்டியில் வீடு வாங்குறவங்களாம் 4 கோடி ரூபாய்க்கு மேலே வீடு வாங்கினா அது சூப்பராக போகுது, அது லக்ஸுரி சேல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லக்ஸுரி ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் 4 கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆனால் ஏதாவது அர்த்தம் இருக்குது? ஒரு ஃப்ளாட்டு 4 கோடி கொடுத்து வாங்குகிற அளவில் எவ்வளோ பேரை உங்களுக்கு தெரியும்னு பாருங்கள். நான் சொல்கிறது லோன் போட்டு போகாதது, நான் சொல்கிறது காசு கொடுத்து வாங்கிறது. இல்லை சார், நீங்கள் ஹவுசிங் லோன் போட்டவனையும் சேர்த்துக்கணும்னு நீங்கள் சொன்னாலும் எவ்வளோ பேரால் உங்களை இருக்கிறவன் 4 கோடிக்கு 1 கோடி காசை போட்டு 3 கோடி ரூபாய்க்கு 20 வருஷத்துக்கு 3.5 லட்ச ரூபா கட்டுவான்னு நீங்களே எண்ணி பார்த்துக்குங்க. அந்த 3.5 லட்ச ரூபா மட்டும் போகாது, அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு இன்னொரு 3.5 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும். மாதம் வீட்டுக்கும் மற்ற செலவுகளுக்கும் 7 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கான். அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலு அது இதெல்லாம் தனி. அங்கே எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸு, அந்த லெவலில் வேலைக்காரி டிரைவர் காருன்னு வச்சுக்கிறதுக்கே இவ்வளோ போகணும். அதனால் நீங்கள் இந்தியா க்ரோயிங்கு, இந்தியா சூப்பராக இருக்குங்கிறது டாப் 3-4%. இந்த 3-4% கோல்ட்மேன் சாக்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறது ரொம்ப அதிசயம். இதில் $10,000 இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்க இன்கம் $10,000. ஒரு டாலர் $83. $100 எப்போன்னா எவ்வளோ ஆச்சு? $8,300. $1,000 $83,000. $10,000 7-8 லட்ச ரூபா. இந்தியாவில் இவ்வளோ பேர் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் கலெக்ஷனில் அது காட்ட மாட்டேங்குது. 9 லட்சம் பேர் கிட்ட. ஸோ இது லெஸ் தென் டாப் 4% ஆஃப் தி பாப்புலேஷன். அவன் சொல்கிறதே கரெக்டாக இருந்தால் கூட 6 கோடி பேர் தான் இந்த $10,000 சம்பாதிக்கிறான். என்னோட கணக்கு அதுலேருந்து பாதி கணக்கு 3 கோடி பேர் சம்பாதிக்கிறானோ. ஒரு நாட்டில் 140 பேர் இருக்கும்போது வெறும் 3 கோடி பேர் சம்பாதிக்கிறதோ, இல்லை அவன் சொல்கிற மாதிரி இன்றைக்கி 4.5 கோடி நாளைக்கு 6 கோடி பேர் சம்பாதிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏர்போர்ட் கட்டுறது இதை மாதிரி பண்ணுறது நீங்கள் அநியாயம், அதர்மம். முக்கால்வாசி பேர் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் போகிறோம். நீங்கள் அந்த ட்ரெயின்லேயும் சாதாரண ட்ரெயின் விடாமல் வந்தே பாரத் விட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ பேரால் இங்கேருந்து மதுரை போகிறதுக்கு 2,500 3,000 ரூபா செலவு பண்ண முடியும்? ஒரு 40 கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குங்கிறாங்க. அதில் 75%க்கு மேலே இருக்கிறவங்க ஒன்லி லெஸ் தென் 10%க்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஸ்டாக் வச்சுக்கல. முக்கால்வாசி 90% இந்த புதுசாக திறந்தவங்க டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க பணம் போடாமல். இன்ஃபேக்ட் கடன் வாங்கி மங்காத்த ஆடுறாங்க. இதில் இந்தியாவில் 80 கோடி பேருக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறேன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. நீங்கள் 4 கோடி பேர் இந்தியனை பார்த்து நல்லா போயிட்டுருக்கு கண்ட்ரின்னு சொல்லுவீங்களா? இல்லை 130 கோடி பேர் கட்டப்படுறான் அது உண்மைன்னு பார்ப்பீங்களா? ஒரு மனசாட்சி உள்ள அரசாங்கம் 130 கோடி பேர் எவனால் பிளெயினில் போக முடியலையோ, எவனால் சாப்பிட முடியலையோ அவனை பற்றி பேசாமல் ஸ்டாக் மார்க்கெட்டும் சினிமானையும் கண்டத்தை காமிச்சு அவங்கள வெறுப்பேற்றுறதுல அர்த்தமே இல்லை. இன்றைக்கி இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ண பூத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.